எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ் டெல்ஸ் a different ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, காட்டில் இருக்க ஒரு மான் கிட்ட போய் சிங்கத்தை பற்றி கேட்டால் அது ஒரு பெரிய அரக்கன், கெட்டவன், வில்லன், இப்படி தப்பாக தான் சொல்லும். பட் அதே காட்டில் இருக்க புல்லு கிட்ட போய் கேட்டால் சிங்கம் தான் எங்களை மான் கிட்ட இருந்து காப்பாத்துது, அதுதான் எங்கள் ஹீரோ சேவியர்னு இப்படி நல்லபடியாக சொல்லும். பட் உண்மையாகவே சிங்கம் யாரு? ஹீரோவா இல்லை வில்லனா? இதுக்கு பதில் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கதையோட எந்த சைட்ல இருந்து பார்க்குறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மானோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா சிங்கம் வில்லனா தான் தெரியும். பட் அதே புல்லோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதே சிங்கம் உங்களுக்கு ஹீரோவா தெரியும். ஏன் ஒரு சின்ன கத்தி டாக்டர்ஸ் கிட்ட இருந்தா பல உயிர்களை காப்பாற்றும், ஆனா அதே கத்தி தீவிரவாதிகள் கிட்ட இருந்தா பல உயிர்கள் அழிக்கும். ஒண்ணு கவனிச்சிங்களா? பொருள் ஒண்ணுதான், ஆனா பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் மாத்துது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா விவசாயம் பண்றவங்களுக்கு மழை வரம்னே சொல்லலாம், ஆனா வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தங்குறவங்களுக்கு மழை ஒரு பெரிய சாபமா தான் தெரியும். ஈவன் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரையே நீங்க தானோஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்துருந்தீங்கன்னா தானோஸ் தான் ஹீரோவா தெரிவாரு. பாயிண்ட் என்னன்னா, உங்க இன்டென்ஷன்ஸ் எவ்வளவு பியூரா இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்க தப்பா தான் தெரிய போறீங்க. சோ எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சு உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், உங்க மனசுக்கு தெரிஞ்சா போதும். பிகாஸ் ஈவன் a hero looks like a villain from the wrong perspective. கரெக்ட் தானே? உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.